தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக முன்னாள் சபாநாயகர் கட்சியிலிருந்து விலக முடிவு. திமுக முன்னாள் சபாநாயகர் கட்சியிலிருந்து விலக முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக முன்னாள் சபாநாயகர் அப்பாவு. இவர் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலில் இறங்கினார். தமிழ் மாநில காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திமுக சார்பில் பின்பு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ராதாபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளரிடம் ஒரு முறை தோல்வி அடைந்தார். கடந்த முறை குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திமுக ஆட்சியில் சபாநாயகராக பதவி வகித்தார். அவர் பெயருக்குத்தான் சபாநாயகர், ஆனால் சபைக்கு நாயகர் நடுநிலை வைக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு அரசியலில் இறங்கினார். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் லோக்கல் அரசியலில் அவர் கால் பதித்தார். இது அங்குள்ள திமுகவினர் மத்தியில் ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியது. திமுக ஆட்சி இழந்தது. அப்பாவு அவர்களும் தோற்று போனார். தற்பொழுது திமுக துணை பொதுச் செயலாளராக நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் நியமிக்க வேண்டும் என கனிமொழி குரல் கொடுத்தார். மு.க.ஸ்டாலின் அப்பாவு பெயரை பரிந்துரை செய்தார். ஆனால் கனிமொழி அப்பாவு அவர்களை நியமிக்கக்கூடாது என்று தடை போட்டார். மேலும் அப்பாவு அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்க ஸ்டாலின் முடிவு செய்தார். அதற்கு அனிதா ராதாகிருஷ்ணன் இடையூறாக உள்ளார். அப்பாவு அவர்களுக்கு ஏற்கனவே மனோ தங்கராஜ் அவர்களும் இடையூறு செய்து வருகிறார். தற்பொழுது அப்பாவு அவர்களுக்கு திமுகவில் எந்த பதவியும் வழங்கக்கூடாது என்று கனிமொழி, அனிதா ராதாகிருஷ்ணன், மனோ தங்கராஜ் உள்ளிட்டோர் தடை போட்டு வருகின்றனர். அரசியலில் அதிருப்தியாக உள்ளார் அப்பாவு. தற்பொழுது திமுகவிலிருந்து விலகலாமா என்று யோசித்து வருகிறார். ஸ்டாலின் ஒருவர் அப்பாவுக்கு ஆதரவாக உள்ளார். ஆனால் அப்பாவு ஸ்டாலினை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே கருணாநிதி குடும்பத்தில் உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் பனிப்போர் முற்றியுள்ளது. இந்த சூழ்நிலையில் அப்பாவு என்ன செய்ய வேண்டும் என்று செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் திமுகவிலிருந்து விலகலாம் என்று கூறப்படுகிறது.